அம்மா நமஸ்காரம்மா. நீங்க எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மக தானே? இல்ல கையில பெரம்பு வச்சிருக்கீங்க, ஹெட்மாஸ்டர் மக. எப்படியோ யாருக்கோ மக. கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணுன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே. என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பா என்ன ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ, இவர் சின்ன வயசுக்காரரா. இன்னொரு எம்ஏவை சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க? கொஞ்சம் நில்லுமா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா. அது எப்படி உங்ககிட்ட சொல்லி நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா, ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்கன்னு சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. வந்தா என்ன? இப்ப எங்க முதலாளி கண்டுபிட்டு போச்சே. அவன் ஜென்ரலா என் முதலாளி நல்ல சொல்லதான், இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. 1 மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். நெருப்பு கையிலேயே தான் இருக்குமா? இருக்கும். என்ன? சரி சரி. எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சி கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம், மாசம் மாசம் கையை நீட்டுறேன். அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் வளவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே. சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன். இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுக்கட்டுமே? தப்புன்னு போச்சே. அம்மா, உன் கால இருக்கிற செருப்பு கொஞ்சம் கொடு. எதுக்கு? என் புத்தியை நானே அடிச்சுக்கணும். உன்னை கேட்கறதுக்கு நான் பயந்தேன் பாரு. என்ன எப்படி சார் பழப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது லோன்னு அலையிற கிளாஸ். இந்த சிரிப்பு முதல்ல சிரிச்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே, உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசின மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாதே. நீ உண்மையிலேயே பெரிய இடத்து பொண்ணு. உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகைன்னு ஒரு இடம் உண்டு. இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. நான் பார்க்க போறியே, உன் பின்னாடியே வர. இனிமே அதான் எனக்கு தொழில். என்ன? உன்னை ரொம்ப நாளா பிடிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் கிடைச்ச. இந்த சிரிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேரு இல்லதான். இருந்தாலும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்னோட தான் இரா. மண்ணாங்கட்டி. என்ன ராதா இப்படி பேசுற? நான் ஒரு அண்ணா காவடிய வயசானவடைய கல்யாணத்துக்கு சொல்றேன். கோடிக்கணக்கான சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. நீ மகாராணி மாதிரி மகோன்னதமா வாழ. உன் சந்தோஷத்தை, உன் சுகத்தை தானமும் முதல்ல நான் நினைக்கிறேன். ரமேஷ் உன்னை மனப்பூர்வமா விரும்புறாருமா. அப்பா, மனப்பூர்வமா விரும்புறவங்களுக்கு எல்லாம் நான் மனைவி ஆயிட முடியுமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நல்லது கெட்டது தெரிஞ்ச இந்த வயசுல என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு உரிமை கிடையாதா? நீ யார மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு தெரியுது ராதா. தெரிஞ்ச பிறகும் என்னுடைய பாதையை மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களே. ராதா, கோபி ஒரு சாதாரண மெக்கானிக். எனக்கு மருமகனா வரதுக்கு அவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. எனக்கு கணவரா வர்ற யோகிதை அவருக்கு இருக்கு. எனக்கு கோடி கோடியா பணம் வேண்டாம், மகாராணி அந்தஸ்தும் வேண்டாம். அன்போடையும் பாசத்தோடையும் என்ன நடத்துற மனசாட்சி உள்ள ஒரு நல்ல புருஷன் தான் எனக்கு தேவை. அவன் மனசாட்சி பத்தி தான் ஊரே சிரிக்குது. அன்னியோட குடும்பம் நடத்துற பையனு காரி துப்புறாங்க. அப்பா, நேர்மையோடையும் பண்போடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற அவர மேல அநியாயமா பழி சுமத்தாதீங்க. அவன் நேர்மை உள்ளவனா இருந்தா, பண்பு உள்ளவனா இருந்தா, அவன் அண்ணிய தாய் வீட்டுக்கு அனுப்பிக்கலாம் இல்லையா? அவளுக்கு சின்ன வயசு, அவளை விட்டு பிரிய இவனுக்கு மனசு வரல. எல்லாம் வயசு கோளாறுமா. உண்மை இல்லாம ஊர் பேசுமா? என்னதான் இங்க நிக்கிற? உங்களை சந்திக்க தான் வந்திருக்கேன். வாடகனா உட்காரு. இல்ல, இங்கே பேசணும். ரொம்ப அவசரமா? ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் சொல்லு. கோபி, நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஓஹோ, அப்படியா? என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுவோம். எப்படி இங்க யாரும் கிடையாது, அங்க ஒரு பள்ள இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டா என்ன விளையாடுறீங்களா? நீதான் விளையாடுற. கல்யாணங்கிறது என்ன காத்தாடி விடுற மாதிரியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தாகணும். திடீர்னு இந்த முடிவுக்கு வரதுக்கு காரணம்? எங்க அப்பா என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. பெரிய அந்தஸ்தோட சொத்தோட மாப்பிள்ளை தேடுறாரு. ஓஹோ, அதுக்காக தான் சொல்றேன். நாள் தேட வேண்டாம், நேரம் பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரியே மெட்ராஸ்க்கு போயிடுவோம். வாழ்க்கைய அங்கே ஆரம்பிப்போம்.
ராதா, எனக்கும் சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு. அண்ணிய பத்தி தானே சொல்றீங்க? ஆமா. அவங்கள அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருங்க. அண்ணா இறந்ததுனாலே அண்ணிங்கிற உறவை துண்டிச்சுக்க நான் தயாரா இல்ல. அண்ணி நம்ம கூட தான் இருப்பாங்க. கோபி, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. மத்தவங்க ஏச்சுக்கும் ஏளனத்துக்கும் நீங்க ஆளாகணுமா? பேசாம அண்ணிய அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சிருங்க. ஐ அம் சாரி ராதா, அண்ணி என்னை விட்டு பிரிய முடியாது. அப்படின்னா அண்ணிய விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அண்ணிதான் உங்களுக்கு தேவைன்னா என்ன காதலிச்சிருக்க வேண்டாமே. பேசாம அண்ணியோடைய குடும்பம் நடத்துங்க. கோபி, ஊரார் சொன்னது பொய்ன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மைன்னு இப்பதான் புரியுது. அண்ணிய பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு உங்க வாயிலே சொல்லிட்டீங்களே. ஒரு தடவை நான் 100 தடவை சொல்றேன், என் உயிர் இருக்க வரைக்கும் என்னால அவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை அவங்களை பத்தி பேசுனேன், நான் மிருகமா மாறிடுவேன். எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ அப்பவே நீங்க மிருகமா மாறிட்டீங்க. I hate you. I hate you. I hate you. ராதா, listen to me. I also hate you. Yes, நான் உன்னை வெறுக்கிறேன். I hate you. I hate you. என்ன கோபி புதுசா இருக்கு? மனசு சரியில்லையா? கோபி, நீ மனசு வச்சா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னோட ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறும். உனக்கும். நீ போறே இல்லையா? நான் போக மாட்டேன். இன்னைக்கு பூரா உன்னோட தான் இருப்பேன். Get out. Bloody bitch. கோபி, எப்ப இந்த கெட்ட பழக்கம்? ஏன் கோபி இந்த பழக்கம்? ஏன் கோபி? எதுக்குப்பா? இதை ஒண்ணு கேட்காதீங்க, என் நெஞ்சமெல்லாம் பத்தி எரியுது. Morning, I'll be waiting for you. Call out. Yes, okay. கல்யாணம் நீங்க எல்லாம் அவசியம் வரணும். Thank you. ஒரு மாதிரி அப்படித்தான். Friends, coming Friday, I am getting married. You must all attend. Thank you. Don't forget. அண்ணே, இனிமே நான் இந்த ஊர்ல இருக்க விரும்பல. நீங்களும் புறப்படுங்க. இந்த ஊரை விட்டு போயிடுவோம். ஏன் கோபி திடீர்னு ஏன் இந்த முடிவு? வேதர அதில் ஏற்பட்ட விரக்தி எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. மனசு நோகும்படியா என்ன நடந்து போச்சு? இனிமேதான் நடக்க போகுது. ஒரு வெள்ளிக்கிழமை ராதாவுக்கு ரமேஷ்க்கு கல்யாணம். இதோ பாருங்க பத்திரிக்கை. இந்த ஏமாற்றத்தை நான் தாங்கிக்க முடியல அண்ணி. ஒரு வகையில நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். இல்ல கோபி, நீ தோக்க முடியாது. உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க போறீங்க? வந்து சொல்றேன். அனுமதி இல்லாம உள்ள வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருக்காதா? நீங்களா? வாங்க நீ. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு அனுமதியா? உட்காருங்க நீ. பரவாயில்ல, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. எங்க கோபியை ஏன் நீ காதலிக்கணும்? அவன் மனசுல ஏன் ஆசைகளை வளர்க்கணும்? கடைசியில் அவனுடைய கற்பனைகளையும் கனவுகளையும் ஏன் இப்படி நாசப்படுத்தணும்? சொல்லுறாதா? அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? இதோ பார், உன் கல்யாண பத்திரிக்கை. ஏன் கல்யாண பத்திரிக்கையா? அண்ணி, சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே இல்லை. என் சம்மதம் இல்லாமலே இந்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. நிஜமாவா? ஆமா. இந்த பத்திரிக்கையை தானே இப்ப தாண்டி பாக்குறேன். எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. ரமேஷ் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. கோபியை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. என்னை இப்பவே கூட்டிட்டு போங்க. முதல்ல நான் கோபியை பார்க்கணும். இனிமே கோபிதான் எனக்கு சகலமும். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க நீ. வா.